பெரியார் என்று பரவலாக அறியப்படும் ஈ.வே. ராமசாமி, இயற்பெயர் ஈரோடு வெங்கட்ட ராமசாமி, ஆங்கிலம் ஈ.வி. ராமசாமி, செப்டம்பர் 17, 1879, டிசம்பர் 24, 1973 சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதியை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடியவர். தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிடர் கழகத்தினை தோற்றுவித்தவர். சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவுவாதமும் மிகவும் புகழ் பெற்றது. இவர் வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்திருந்தும் சாதிக் கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கை, வர்ணாசிரம தருமம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம், பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார். இம்மனநிலை வளர காரணமானவை மக்களிடையே இருக்கும் மூட நம்பிக்கையும், அந்த மூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கையும், கடவுள் பெயரால் உருவான சமயங்களும் தான் என்பதை கருத்தில் கொண்டு ஈ.வே. தீவிர இறை மறுப்பாளராக இருந்தார். இந்திய ஆரியர்களால் தென்னிந்தியாவின் பழமை வாய்ந்த திராவிடர்கள் பார்ப்பனர் அல்லாதார் என்ற ஒரு காரணத்தினால் புறக்கணிக்கப்படுவதையும், அவர்களால் திராவிடர்களின் வாழ்வு சுரண்டப்படுவதையும் இராமசாமி எதிர்த்தார். அவர் தமிழ் சமூகத்திற்காக செய்த புரட்சிகரமான செயல்கள் மண்டிக்கிடந்த சாதிய வேறுபாடுகளை குறிப்பிடத்தக்க வகையில் அகற்றியது. தமிழ் எழுத்துகளின் சீரமைவுக்கு இராமசாமி குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளார். தமிழக அரசு இவரது பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது. இவருடைய பகுத்தறிவு, சுயமரியாதை கொள்கைகள் தமிழ்நாட்டின் சமூக பரப்பிலும் தமிழக அரசியலிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியவை. இவர் ஈ.வே. இராமசாமி என்ற பெயர்களாலும், தந்தை பெரியார், வைக்கம் வீரர் என்ற பட்டங்களாலும் அறியப்படுகிறார். வாழ்க்கை. பெயர் காரணம். குடியரசு இதழில் ஆசிரியர் ஈ.வே. ராமசாமி நாயக்கர் என்றுதான் 18 டிசம்பர் 1927 வரை குறிக்கப்பட்டிருந்தது. 25 டிசம்பர் 1927 குடியரசு இதழ் முதல் நாயக்கர் பட்டம் வெட்டப்பட்டது. இதுகுறித்து வே. ஆணைமுத்து பெரியார் களஞ்சியம் எனும் தொகுப்பு நூலில் அவ்வாறாக நாயக்கர் என்ற பட்ட சொல்லை அவருடைய பெயருக்கு பின்னால் இருந்து நீக்கிவிட்ட நிலையில் நாயக்கர் என்ற பட்டசொல் இல்லாமல் அவரது பெயரை குறிப்பிடுவதானது அவருக்கு உரிய பெருமையை குறைத்துவிடுமோ என நம் இனப் பெருமக்கள் அஞ்சினர். அங்கனம் அஞ்சிய பலருள் நாயக்கர் என்ற சொல்லின் இடத்தில் பெரியார் என்ற சொல்லை முதன்முதலில் சேர்த்து ஈ.வே. ராமசாமி பெரியார் என அழைத்தவர் நாகர்கோவில் வழக்கறிஞர் திரு பி. சிதம்பரம் பிள்ளையே ஆவார் என்று கூறுகிறார். இந்த விளக்கத்தினை 21/5/1973 திருச்சியில் ராமசாமி தனக்கு உணர்த்தியதாக குறிப்பிடுகிறார். இளமை காலம். ஈரோடு வெங்கட்ட ராமசாமி நாயக்கர் எனும் இயற்பெயரைக் கொண்டவர் செப்டம்பர் 17, 1879 தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் பிறந்தார். இவரின் குடும்பத்தினர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆவர். இவரின் தந்தை வெங்கட்ட நாயக்கர் மிக வசதியான வணிக பின்னணியை கொண்டவர் ஆவார். இவரின் தாயார் முத்தம்மாள் என்ற இயற்பெயர் கொண்ட சின்னத்தாயம்மாள் ஆவார். இவரின் உடன்பிறந்தோர் கிருஷ்ணசாமி, கண்ணம்மாள் மற்றும் புன்னுத்தாயி ஆகியோர் ஆவர். இராமசாமி 1929 சுயமரியாதையை வலியுறுத்தும் விதமாக செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தன் பெயரின் பின்வரும் சாதிப்பெயரை நீக்கி அனைவரின் பெயருக்கு பின்னால் வரும் சாதிப்பெயரை நீக்க முன்னுதாரணமாக விளங்கினார். இராமசாமி 3 திராவிட மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளை பேசும் ஆற்றல் பெற்றவராவார். இவரின் தாய்மொழி தெலுங்காகும். பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றார். அதன்பின் கல்வியில் நாட்டமில்லாமையால் தந்தையின் வணிகத் தொழிலை 12ஆம் வயது முதல் மேற்கொண்டார். தன் தந்தையின் விருந்தோம்பலில் திளைத்திருந்த வைணவ பண்டிதர் ஒருவரின் அறிவுரைகளை, உபதேசங்களை கேட்கும்படி தன் தந்தையால் இராமசாமி பணிக்கப்பட்டிருந்தார். அதன்படி அப்பண்டிதர் அளிக்கும் அறிவுரைகளை மிக ஆர்வமுடன் கேட்டு அவரின் இந்து புராண இலக்கிய உபதேசங்களில், புராண கதைகளில் எழுந்த சந்தேகங்களையும் துடுக்குடன் அவ்விளம்வயதிலேயே வினவினார். அன்று எழுந்த கருத்து வேறுபாடுகளே பின்னாளில் இந்து ஆரிய எதிர்ப்பு கோட்பாடுகளை மேற்கொள்ள வழிகோலின. இராமசாமி வளரும்போதே சமயம் என்பது ஆப்பாவி மக்களின் மீது வஞ்சகத்துடன் அவர்களை சுரண்டுவதற்காக போற்றப்பட்ட போர்வையாக போர்த்தப்பட்டுள்ளதை களைய வேண்டுவது தனது தலையாய கடமை என்ற எண்ணத்தையும், மூட நம்பிக்கைகளிலிருந்தும் சமய குருமார்களிடமிருந்தும் இம்மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். குடும்பம்.
இராமசாமியின் 19வது வயதில் அவருக்கு திருமணம் செய்ய பெற்றோர்களால் நிச்சயித்த வண்ணம் சிறுவயது முதல் நேசித்த நாகம்மாளை மணந்து வாழ்ந்தார். நாகம்மாள் தன் கணவரின் புரட்சிகரமான செயல்களுக்கு தன்னை முழுவதுமாக ஆட்படுத்திக் கொண்டார். இருவரும் இணைந்து பல போராட்டங்களிலும் ஈடுபடலானார்கள். திருமணமான 2 வருடங்களில் பெண்மகவை ஈன்றெடுத்தார். அக்குழந்தை 5 மாதங்களிலேயே இறந்தது. அதன் பிறகு அவர்களுக்கு பிள்ளை பேறு இல்லை. தனது அண்ணன் மகன் ஈவே கி சம்பத்தை திராவிடர் கழகத்தின் எதிர்கால தலைவராக நியமிப்பதாக இருந்தார். ஆனால் சம்பத் அண்ணாதுரையின் சீடராக விளங்கியதால் 1949இல் ஈவே இராமசாமி பிறப்பு 1879 தமது 70வது வயதில் 29 வயதுடைய காந்திமதி எனும் மணியம்மையை பிறப்பு 1920 மணந்தார். இத்திருமணத்தால் திராவிடர் கழக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அண்ணாதுரை போன்ற தலைவர்கள் இராமசாமியை விட்டு பிரிந்தனர். ஈவே இராமசாமி மணியம்மையை தனது சொத்துக்களுக்கும் திராவிடர் கழகத்திற்கும் பாதுகாவலராக நியமித்தார். காசி பயணம் 1904இல் இராமசாமி இந்துக்களின் புனித தளமாக கருதப்படும் காசிக்கு புனித பயணியாக காசி விஸ்வநாதரை தரிசிக்க சென்றார். அங்கு நடக்கும் மனிதாபிமானமற்ற செயல்கள், பிச்சை எடுத்தல், கங்கையாற்றில் மிதக்கவிடப்படும் பிணங்கள் போன்ற அவலங்களையும் பிராமணர்களின் சுரண்டல்களையும் கண்ணுற்றவர் ஆனார். இதனிடையே காசியில் நடந்த ஒரு நிகழ்வு அவரின் எதிர்கால புரட்சிகர சிந்தனைக்கு வித்திட்டது. பிராமணர் அல்லாதார் நிக்கவழியில் நடத்தப்படும் ஒரு அன்ன சத்திரத்தில் இராமசாமிக்கு பிராமணர் அல்லாதார் என்ற நிலையில் உணவு வழங்க மறுக்கப்பட்டது. இந்நிலை கண்டு மிகவும் வருத்தமுற்றவர் ஆனார். இருந்தபோதிலும் பசியின் கொடுமை தாளமாட்டாமல் பிராமணர் போல் பூணூல் அணிந்து வலிந்து தன்னை ஒரு பிராமணர் என்று கூறி உள்நுழைய முயன்றார். ஆனால் அவர் மீசை அவரை காட்டிக் கொடுத்தது. பிராமணர் யாரும் இந்து சாஸ்திரத்தின்படி இவ்வளவு பெரிய மீசை வைத்திருப்பதில்லை என்று கோயில் காவலாளியால் வலிந்து தள்ளப்பட்டு வீதியில் விழுந்தார். பசி தாழாமல் வீதியின் குப்பை தொட்டியில் விழும் எச்சில் இலைகளின் உணவுகளை வேறு வழியில்லாமல் உண்டு பசியை போக்கிக் கொண்டார். பிராமணர்களால் கட்டப்பட்ட அன்ன சத்திரத்தில் பிராமணர் அல்லாதாருக்கு உணவு வழங்க பிராமணர்களால் மறுக்கப்படுகின்றதே என்ற நிலைமையை எண்ணி வருந்தினார். இந்து சமயத்தின் வேற்றுமை காணும் வர்ண ஏற்றத்தாழ்வு உணர்வை எதிர்க்கும் நோக்கத்தை அன்றே புனிதமான காசியில் தன் மனதில் இருத்திக் கொண்டார். அதன் விளைவாக அதுவரை இறைப்பற்றுள்ளவராக இருந்த இராமசாமி காசி யாத்திரைக்குப் பின் தன்னை ஒரு இறை மறுப்பாளராக மாற்றிக்கொண்டார். அரசியல் வாழ்வு. காங்கிரசு கட்சியின் உறுப்பினர். 1919 முதல் 1925 வரை. இராமசாமி 1919ஆம் ஆண்டு தனது வணிகத் தொழிலை நிறுத்திவிட்டு காங்கிரசு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இணைவதற்கு முன் தான் வகித்து வந்த அனைத்து பொதுப் பதவிகளையும் விட்டு விலகினார். அவர் வகித்து வந்த முக்கிய பதவியான ஈரோடு நகராட்சி தலைவர் பதவியை துறந்தது மட்டுமில்லாது தன்னை முழு மனதுடன் காங்கிரசு பேரியக்கத்துக்காக ஒப்படைத்துக் கொண்டார். காந்தியின் கதிராடையை அவரும் உடுத்துக்கொண்டது மட்டுமில்லாமல் பிறரையும் உடுத்தும்படி செய்தார். கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி மறியல் செய்தார். வெளிநாட்டு துணி வகைகளை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக மறியல்கள் நடத்தினார். தீண்டாமையை வேரறுக்க பெரும்பாடுபட்டார். 1921இல் ஈரோடு கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டமைக்காக இராமசாமி சிறைத் தண்டனை பெற்றார். அம்மறியலில் அவரும் அவர் துணைவியார் நாகம்மாயார் மற்றும் அவர் தமக்கையாரும் கலந்து கொண்டனர். இதன் பலனாக அன்றைய ஆங்கில அரசு நிர்வாகத்தினர் உடனடியாக பணிந்தனர். மீண்டும் ஒத்துழையாமை மற்றும் மிதமாக மது குடித்தல் சட்டங்களை எதிர்த்து மறியல் செய்தது ஆகியவற்றால் கைது செய்யப்பட்டார். 1922இல் இராமசாமி சென்னை ராசதானியின் தலைவராக தற்போது தமிழ்நாடு காங்கிரசு கட்சி தலைவர் என்று பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் திருப்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை காங்கிரசு கட்சி ஆங்கில அரசுக்கு வலியுறுத்ததை மிக தீவிரமாக முன்னிறுத்தினார். அவரின் முயற்சி அன்றைய காங்கிரசு கட்சியில் உள்ளவர்களின் வர்க்கபேத மற்றும் வேற்றுமை கொண்டு பிற சாதியினரை பார்க்கும் தன்மையால் தோல்வியுற்றது. அதனால் 1925இல் காங்கிரசு கட்சியிலிருந்து விலகினார். வைக்கம் போராட்டம் 1924 முதல் 1925 வரை. முதன்மை கட்டுரை வைக்கம் போராட்டம். கேரளத்தில் உள்ள வைக்கம் எனும் சிறிய நகர் திருவாங்கூர் சமத்தானத்தில் உள்ளது. கேரள வழக்கப்படி ஹரிஜன மக்கள் என்றழைக்கப்படும் தலித் மக்களும் ஈழவர்களும் கோவிலுக்குள் நுழையவும் கோவில் இருக்கும் வீதிகளில் நடக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது.
1924இல் சாதி எதிர்ப்புகள் வலுத்திருந்த சமயமாதலால் சாதி எதிர்ப்பு சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியின் வழியில் நடத்த வைக்கம் சிறந்த இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வைக்கம் போராட்டத்தை கேரள சீர்திருத்தவாதியும் நாராயணகுருவின் இயக்கத்தை சேர்ந்தவருமான டி. மாதவன் என்பவரால் முன்னெடுக்கப்பட்டது. அவர் காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். வைக்கம் போராட்டத்திற்கு 30 ஆண்டுகால வரலாறு உண்டு. டி. மாதவன் காங்கிரசு வேட்பாளராக போட்டியிட்டு திருவிதாங்கூர் சட்டசபை உறுப்பினராக ஆனதும் அந்த போராட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தார். அன்னி பெசன்ட்டின் உதவியையும் பின்னர் காந்தியின் உதவியையும் நாடினார். போராட்டத்தை காந்தியின் வழிகாட்டலுடன் சத்தியாகிரக அறப்போராட்டமாக முன்னெடுத்தார். நாடெங்கிலிருந்தும் காங்கிரசு தலைவர்களும் தொண்டர்களும் அதில் பங்கு கொண்டார்கள். வினோபாவே அதில் பங்கெடுப்பதற்காக வந்தார். கேரளத்தில் காங்கிரசு தலைவர்களாக இருந்த கேழப்பன், கே. கேசவமேனன், EMS, A. கோபாலன் போன்றவர்களும் பங்கெடுத்தார்கள். தமிழகத்தில் ஈவேரா, கோவை ஐயாமுத்து, M. நாயுடு ஆகியோர் பங்கெடுத்தார்கள். போராட்டத்தில் ஈவேரா முக்கியமான பங்கு வகித்து சிறை சென்றார். ஈவேரா அந்த போரில் பங்கெடுத்தது சில மாதங்கள் மட்டுமே. ஆனால் வைக்கம் போராட்டம் மேலும் பல மாதங்கள் நீடித்தது. ஏப்ரல் 14இல் இராமசாமி அவரின் துணைவியார் நாகம்மாயாருடன் வைக்கம் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டார். இருவரும் கைது செய்யப்பட்டு தனித்தனி சிறையில் அடைக்கப்பட்டனர். காந்தியின் அறிவுறுத்தலின்படி இப்போராட்டத்தில் கேரளாவை சாராதவர்கள், இந்து சமயம் சாராதவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இராமசாமி வைக்கம் வீரர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படலானார். விடுதலைக்கான பல போராட்டத்தில் கலந்த இராமசாமிக்கு கிடைக்காத பெயரும் புகழும் இப்போராட்டத்தின் மூலம் கிடைத்தது. நடுவே போராட்டம் வலுவிழந்தபோது காந்தியும் நாராயணகுருவும் நேரில் வந்து போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள். கேரளத்தில் மாபெரும் சமூக சக்தியாக விளங்கிய நாராயணகுரு பங்கெடுத்து நடத்திய ஒரே போராட்டம் இதுவே. கடைசியில் வெற்றியீட்டது. அமைதி ஒப்பந்தத்தில் காந்தி சார்பில் தேவதாஸ் காந்தியும் போராட்டக்குழு சார்பில் ராஜாசியும் கையெழுத்திட்டனர். பின்னர் இப்போராட்டம் அனைத்து கேரள கோவில்களுக்கும் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்தியாவெங்கும் ஆலய பிரவேச இயக்கமாக காந்தியால் கொண்டு செல்லப்பட்டது. சுயமரியாதை இயக்கம். முதன்மை கட்டுரை சுயமரியாதை இயக்கம். இராமசாமி மற்றும் அவரின் தொண்டர்கள் தொடர்ந்து நெடுங்காலமாக அரசாங்கத்தினரிடம் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்க கோரி முனைப்புடன் செயல்பட்டு வந்தனர். பலர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடி வந்தபோதிலும் இவர்கள் சமூக விடுதலைக்காக போராடி வந்தனர். சுயமரியாதை இயக்கம் 1925இல் இராமசாமியால் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் முக்கிய கொள்கை பரப்புரையாக சமுதாயத்தின் ஏளனத்துக்கு உரிய மூட பழக்க வழக்கங்களையும் பரம்பரை வழக்கங்களையும் பின்பற்றப்படுவதை தொடர்ந்து எதிர்க்கும் நிலையை எடுத்தது. மக்களை அறிவின்மையிலிருந்து மீட்கவும் தெளிவுடையவர்களாக மாற்றவும் இக்கொள்கைகள் வழிவதை செய்தன. பகுத்தறிவு சிந்தனையுடன் மக்களின் செயல்பாடுகள் இருக்க வலியுறுத்தியது. பகுத்தறிவாளர்கள் பின்பற்ற வேண்டிய கடமைகளாக பலவற்றை இவ்வியக்கம் வலியுறுத்தியது. சுயமரியாதையாளர்கள் பிராமண புரோகிதரில்லா சமய சடங்கில்லா திருமணங்கள் நடைபெற வலியுறுத்தினர். ஆணும் பெண்ணும் சமம், அவர்கள் வேறுபாடின்றி சரிநிகர் சமமாக வாழும் முறையை வலியுறுத்தியது. சாதி மறுப்பு திருமணத்தையும் கைப்பெண் திருமணத்தையும் ஊக்கப்படுத்தியது. அளவில்லா குழந்தைகள் பெறுவதை தடுத்து குடும்ப கட்டுப்பாட்டை 1920களிலேயே வலியுறுத்தியது. கோவில்களில் சட்டத்திற்கு புறம்பாக பின்பற்றப்படும் தேவதாசி முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. இதனினும் முக்கிய கொள்கையாக அரசு நிர்வாக பணி, கல்வி இவற்றில் இடஒதுக்கீடு முறையை கடைப்பிடிக்க மதராசு அரசு நிர்வாகத்தை தமிழ்நாடு உட்பட 1928லேயே வலியுறுத்தியது. இந்த பரப்புரை மற்றும் தத்துவங்களை முழுநேர செயல்பாடுகளாக இராமசாமி 1925லிருந்து செயல்படுத்தி வந்தார். இதை பரப்புவதற்கு ஏதுவாக குடியரசு நாளிதழை 1925 முதல் துவக்கினார். ஆங்கிலத்தில் ரிவோல்ட் என்ற நாளிதழ் மூலம் ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த மக்களுக்காக பிரச்சாரம் செய்தார். சுயமரியாதை இயக்கம் வெகு வேகமாக மக்களிடையே வளர்ந்தது. மக்களின் ஆதரவையும் நீதிக்கட்சி தலைவர்கள் மூலமாக பெற்றது. 1929இல் சுயமரியாதையாளர்கள் மாநாடு பட்டுக்கோட்டையில் குருசாமி மேற்பார்வையில் மதராசு ராசதானி சார்பில் நடைபெற்றது. சுயமரியாதையாளர்களின் தலைமையை KV அழகிரிசாமி ஏற்றார். இம்மாநாட்டைத் தொடர்ந்து அன்றைய மதராசு ராசதானியின் பல மாவட்டங்களில் சுயமரியாதையாளர்களின் கூட்டங்கள் நடைபெற்றன. இதற்கான பயிற்சி பட்டறையாக, பயிற்சி களமாக ஈரோடு மாநகரம் செயல்பட்டது. இதன் நோக்கம் சமுதாய மறுமலர்ச்சிக்காக மட்டுமில்லாமல் சமுதாய புரட்சிக்காகவும் இதன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் வழி செய்தது. வெளிநாடு சுற்றுப்பயணம் 1929 முதல் 1932 வரை.
1929இல் முதல் வெளிநாட்டு பயணமாக மலைய தமிழர்களின் அழைப்பை ஏற்று மனைவி நாகம்மாயாருடன் கப்பலில் ஏறி மலையா சென்றார். அங்கு சுமார் 50,000 மக்களுக்கு மேற்பட்டு திரண்டு வரவேற்ற மக்களிடையே சுயமரியாதை கருத்துக்களை விளக்கி பேசினார். தைப்பிங், மலாக்கா, குவாலாலம்பூர், கங்கைப்பட்டாணி போன்ற இடங்களிலும் சென்று தமது கொள்கைகளை விளக்கி உரையாற்றினார். பின் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் தமிழர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு டிசம்பர் 1931இல் சக சுயமரியாதையாளைகளான எஸ். ராமநாதனும் ஈரோடு ராமுவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் சென்றனர். எகிப்து, கிரீஸ், டர்க்கி, ருஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளுக்கு 3 மாதம் வரை பயணம் மேற்கொண்டனர். இந்த பயணங்களின் முடிவில் இந்தியா திரும்பும் வழியில் இலங்கைக்கும் பயணம் செய்த பின் 1932 நவம்பர் 1ஆம் நாள் இந்தியா திரும்பினார். இச்சுற்றுப்பயணங்கள் இராமாசாமியின் சுயமரியாதை கொள்கைகளுக்கு மேலும் மெருகூட்டி அவற்றின் செயல்பாடுகளை மேலும் வலுவடையச் செய்தன. ருசியாவின் பொது உடைமை கம்யூனிசம் கொள்கை இவருடைய கொள்கையை ஒத்ததாகவே இருந்தது. பலவிடங்களில் இராமாசாமியின் கருத்துக்கள் மார்க்சியத்தின் சமூக பொருளாதார கருத்துக்களுடன் ஒத்துப்போவதாக இருந்தது. ஆனால் தனியார் முதலாளித்துவத்தை முற்றிலும் ஒழிப்பதில் உடன்பாடில்லை. இராமாசாமி திரும்பியதும் உடனே மார்க்சிய தலைவர் எம். சிங்காரவேலு செட்டியாருடன் சமூக அரசியல் கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார். இதன் மூலம் இராமாசாமியின் கொள்கை சோஷலிசத்துடன் கூடிய சுயமரியாதை கொள்கையாக மாறிற்று. இதனால் தமிழகத்தில் பெரும் வளர்ச்சியையும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையும் இதுவே காரணமாயிற்று. ஹிந்தி எதிர்ப்பு 1937இல் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மதராசு மாகாணத்தின் முதலமைச்சரானார். அவரின் ஆட்சிக் காலத்தில் ஹிந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக வெடித்தது. நீதிக் கட்சியை சார்ந்தவர்களான சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் மற்றும் இராமாசாமி இப்போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தனர். இப்போராட்டம் 1938இல் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் ராஜாசி அரசால் அடைக்கப்பட்டவுடன் முடிவுற்றது. அதே வருடம் தமிழ்நாடு தமிழருக்கே என்றே முழக்கமும் ஊரெங்கும் முழங்கியது. இராமாசாமி பள்ளிகளில் ஹிந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்து அவர் இவ்வாறு முழக்கமிட்டார். இது ஆரியர்கள் திராவிடர்களின் பண்பாடுகளை ஊடுருவி சிதைக்க திட்டமிடும் அபாயகரமான தந்திரச் செயல் என குறிப்பிட்டார். ஹிந்தியை ஏற்றுக்கொள்வது ஹிந்தி பேசும் வட இந்தியர்களிடமிருந்து தமிழர்களை பிரித்து அவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக்க வழிவகுத்துவிடும் என்று இராமாசாமி வலியுறுத்தினார். தொடர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் 1948, 1952 மற்றும் 1965ஆம் ஆண்டுகளில் நடந்தன. நீதிக் கட்சி தலைவராக 1938இலிருந்து 1944 வரை. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்ற அரசியல் கட்சி 1916ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. பிராமணர்களுக்கு எதிராகவும் அவர்களின் பொருளாதார மற்றும் அரசியல் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் துவக்கப்பட்டது. இக்கட்சியே நீதிக் கட்சி என பெயர் மாற்றம் பெற்றது. பிராமணர் அல்லாதவர்களின் சமூக நீதி காத்திடவும் அவர்களின் கல்வி அரசு அதிகாரத்தில் பங்கெடுப்பு போன்றவற்றை வலியுறுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. அக்கட்சி பிராமணர் அல்லாதவர்களை ஒடுக்க பிராமணர்கள் பின்பற்றி வந்த வர்ணாசிரம தத்துவத்தை முற்றிலும் எதிர்த்தது. 1937இல் ஹிந்தி கட்டாய பாடமாக மதராசு மாகாண பள்ளிகளில் அரசால் திணிக்கப்பட்டபோது தனது எதிர்ப்பை நீதிக் கட்சியின் மூலம் வெளிப்படுத்தினார். 1937ஆம் ஆண்டிற்குப் பிறகு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் விளைவாக திராவிட இயக்கத்திற்கு கணிசமான மாணவர்களின் ஆதரவு கிடைத்தது. பின்னாட்களில் ஹிந்தி எதிர்ப்பு தமிழக அரசியலில் பெரும் பங்கு வகித்தது. ஹிந்தியை ஏற்றுக்கொள்வதால் தமிழர்கள் அடிமைப்படுவார்கள் என்ற காரணத்தால் முற்றிலும் எதிர்க்கப்பட்டது. நீதிக் கட்சிக்கு மிகுதியான மக்களாதரவு இல்லாததினால் மிகவும் நலிவடைந்திருந்தது. 1939இல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால் சிறை வைக்கப்பட்டிருந்த இராமாசாமி விடுதலையானதும் அக்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்றார். அவரின் தலைமையில் கட்சி சிறப்புடன் வளர்ச்சி கண்டது. இருப்பினும் கட்சியின் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் கல்வியறிவு கொண்டவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தமையால் பலர் இராமாசாமியின் தலைமை கீழ் ஈடுபட மனமில்லாமல் கட்சியிலிருந்து விலகினர்.
திராவிடர் கழகம் 1944 முதல் இன்று. திராவிடர் கழகம் உருவாதல் 1944இல் நீதிக்கட்சி தலைவராக இராமாசாமி முன்னின்று நடத்திய நீதிக்கட்சி பேரணியில் திராவிடர் கழகம் என இராமாசாமியால் பெயர் மாற்றி அன்று முதல் திராவிடர் கழகம் என அழைக்கப்பட்டது. இருப்பினும் இராமாசாமி நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றியதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து மாற்று அணி நீதிக்கட்சியின் நீண்ட அனுபவம் உள்ளவரான போதி ராஜன் தலைமையில் துவக்கப்பட்டு 1957 வரை அம்மாற்று அணி செயல்பட்டது. திராவிடர் கழகத்தின் கொள்கை நகர மக்களிடமும் மாணவ சமுதாயத்தினரிடமும் வெகு விரைவாக பரவியது. இக்கட்சியின் கொள்கைகளும் இதன் சார்ந்த செய்திகளும் வெகு விரைவிலேயே கிராமத்தினரிடமும் பரவியது. பிராமண புரோகிதர்களின் அடையாளங்களான ஹிந்தி மற்றும் சமய சடங்குகள் தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமானவை என அடையாளம் காணப்பட்டு விலக்கி வைக்கப்பட்டன. அவ்வடையாளங்களின் பாதுகாவலர்களாக விளங்கும் பிராமணர்கள் இந்நிலையை எதிர்த்து வாய்மொழி தாக்குதல்களை தொடுக்கலாயினர். 1949 முதல் திராவிடர் கழகம் தங்களை மூடநம்பிக்கை எதிர்ப்பாளிகளாகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளம் படுத்தும் வகையில் செயல்படலாயினர். திராவிடர் கழகம் தலித்துகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமையை மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழிப்பதிலும் முனைப்புடன் செயல்பட்டது. பெண்கள் உரிமை, பெண் கல்வி, பெண்களின் விருப்பத் திருமணம், கைப்பெண் திருமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்களில் தனி கவனம் செலுத்தினர். அண்ணாதுரையுடன் கருத்து வேறுபாடு. 1949இல் இராமாசாமியின் தலைமை தளபதியான காஞ்சிபுரம் நடராசன் அண்ணாதுரை இராமாசாமியிடமிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக என்ற தனி கட்சியை 17 செப்டம்பர் 1949 அன்று சென்னையில் துவக்கினார். இந்த பிரிவுக்கு இராமாசாமியும் அண்ணாதுரையிடம் நிலவிய இருவேறு கருத்துக்களை காரணமாக கூறப்படுகிறது. இராமாசாமி திராவிட நாடு அல்லது தனி தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அண்ணாதுரை தில்லி அரசுடன் இணக்கமாக இருந்து கொண்டு கூடுதல் அதிகாரங்களை கொண்ட மாநில சுய ஆட்சியை பெறுவதில் அக்கறை காட்டினார். அவர்கள் கட்சியினர் தேர்தலில் போட்டியிடுவதை விரும்பினர். இராமாசாமி தன்னுடைய கட்சியின் இலட்சியங்களாகவும் தனது இலட்சியங்களாகவும் முன்னிறுத்திய சமூக மறுமலர்ச்சி, சமூக விழிப்புணர்வு, மூடநம்பிக்கை ஒழிப்பு, கடவுள் மறுப்பு போன்றவற்றை அரசியல் காரணங்களுக்காக சிறிதும் விலகி நிற்க அல்லது விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. ஆகையால் இராமாசாமி தனது கட்சியை அரசியல் கட்சியாக மாற்ற விருப்பமில்லை என்பதை அவரது கட்சியின் அதிருப்தி அடைந்த தொண்டர்களிடமும் உறுப்பினர்களிடமும் தெரிவித்து அவர்களை சமாதானப்படுத்தினார். இராமாசாமியிடமிருந்து பிரிந்து போகும் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தனர்.